ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்க சித்த சிவலிங்க நாயனார் திருவடியிலே சரணம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருக்கோயில் ஐயாவின் ஜீவசமாதி திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். கம்பன் வால் 3 ஃபீட்டுக்கு எழுப்பியிருக்காங்க. அந்த பக்கம் கம்பி கட்டுவதற்காக பேஸ் ஒர்க் நடந்திருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகின்ற அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஐயா பிரம்ம ஞானத்தை தேடுகிறார். ஏனென்றால் உள்ள அனைத்தும் கற்ற பிறகு ஏதோ ஒன்று குறையாக, ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறியக்கூடிய ஒரு ஞானம் பிரம்ம ஞானத்தை தேடினார். அதை ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு புஸ்தகத்திலிருந்து படித்து உணர்ந்து ஆனந்தமாக அதை படித்து கொண்டே இருந்தார். அதை ஏற்றியவர் சீர்காழி கண்ணுடைய வள்ளலார். ஐயா என்ன செய்கிறாரு, அவரையே மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டார். குருவிற்கு தன் இதயத்திலேயே கோயில் கட்டி குருவாக வணங்கி கொண்டே இருந்தார். அந்த புஸ்தகத்தை படித்து கொண்டே இருந்தார். கோயில் ஃபிசிக்கலாக கட்டுறது வேறு, ஆனால் இதயத்திலேயே தன் மனதிலேயே ஒரு கோயிலை கட்டி குருவை அமர்த்தி அவரை குருவாக வணங்கி வந்த ஒரு மகான் ஸ்ரீ சாங்க சித்த சிவலிங்க நாயனார். மானசீகமாக சீர்காழி கண்ணுடைய வள்ளலாரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு தன் இதயத்திலேயே ஒரு கோயில் கட்டி அவரை தினமும் வணங்கி வந்தார். அவ்வாறு தோன்றியமைக்கு அவ்வாறு மனதில் திருக்கோயில் கட்டி வணங்கியதற்கு குரு மகான் சாங்க சித்தருக்கு, சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் மகான் சாங்க சித்தருக்கு காட்சி தந்தார், உபதேசமும் அளித்தார். எவ்வாறு காட்சி தந்தார், என்ன உபதேசம் தந்தார் என்பதை அடுத்து வீடியோவில் உங்களிடம் பகிர்கிறேன். மக்களே, நண்பர்களே, ஆன்மீக சகோதரர்களே, சித்தர் வழி நடக்கும் ஆன்மீக பெரியோர்களே, ஞான நண்பர்களே, இத்திருக்கோயில் எழும்பிட உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ முன்வந்து உபயம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொருளாக உபயம் செய்ய வேண்டுமென்றால் இங்கே உள்ள 4 யாராவது ஒருவரை அழைத்து பொருள் உபயம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இல்லை யூபிஐ ஜிபே மூலமாக பண்ண வேண்டுமென்றால் இதோ ஸ்கேன் கோடு, இதை ஸ்கேன் செய்து நீங்கள் உங்களுக்கு தோன்றிய அமௌண்ட்டை நீங்கள் கோயில் புனரமைப்பு சங்கத்திற்கு நீங்கள் அனுப்பலாம். முழுக்க கட்டட நிதிக்கு இது பயன்படுத்தப்படும். ஐயாவின் பரிபூர்ண அருள் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயரிய மெய்ஞானம், ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமாக வாழ ஐயாவின் திருப்பாதங்களில் என் சங்கல்பம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.